வணக்கம் நண்பர்களே. இது ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி. ஒரு அது படித்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு பாரமாக இருந்தது. அதை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு கார் ஓட்டுநர் சொல்கிறாரு இந்த கதையை. அவர் இந்த ஊபர் மாதிரி கார் ஓட்டுறவர். இரவு 11 மணிக்கு ஒரு முதியவர் அவரை ஃபோனில் அழைக்கிறாரு. அழைச்சி, இன்றைக்கி இரவு என்னை ஒரு 5 இடங்களுக்கு நான் போகணும், என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா? நான் உங்களுக்கு எவ்வளோ வேணால் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் போகிறாரு, அவரை அழைச்சிக்கிறாரு. காரில் கிளம்புறாங்க 2 பேரும். முதல்ல ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது ஒரு புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டில் இறங்கினோன்னே அவர் கீழே இறங்கி போல் அந்த காரில் நின்னே அப்படியே பார்க்குறாரு. ஒரு 10 நிமிஷம் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அமைதியாக அழுகுறாரு அந்த வீட்டை பார்த்து. ஒரு 10 நிமிடம். உடனே சரி அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. உடனே 2வது இடம் ஒரு தொடக்கப்பள்ளி. இரவு நேரம் இருள். அந்த ஒரு மைதானத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சலில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். ஒரு 20 நிமிடம் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துடுறாரு. சொல்கிறாரு, ஒரு 43 ஆண்டுகள் நான் இந்த பள்ளியில் தான் வேலை செஞ்சேன், பணி ஓய்வு பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த இடம் 3வது இடத்துக்கு போகிறாரு. ஒரு சிறிய உணவகம் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. தனியாக ஒரு டேபிளில் உட்காந்துக்கிறாரு. காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. காஃபி வருது. அந்த காஃபி அவர் குடிக்கவே இல்லை. ஒரு 15 நிமிஷம் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் அந்த உணவகத்தில். வெளியில் சொல்கிறாரு, நானும் என் மனைவியும் இந்த காஃபி ஷாப்பில் தான் முதல்ல சந்தித்தோம். அதன் பிறகு நாங்கள் அடிக்கடி வருகிற இடம் இது. 1967 அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. 4வது இடம் ஒரு கல்லறை. அந்த கல்லறையில் போய் ஒரு 30 நிமிஷம் தனியாக பேசிக்கிட்டு இருக்கார் அந்த கல்லறையில். இந்த ஓட்டுநர், கார் ஓட்டுநர் தூரத்தில் நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 30 நிமிஷம் பேசி முடித்து அவர் வெளியில் வருகிற போது அழுத கண்கள்லாம் சிவந்து இருக்குது. அப்படியே அழுது பேசிகிட்டு இருக்கார். வெளியில் சொல்கிறாரு, இது என் மனைவியின் கல்லறை, அவள் இறந்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அடுத்தது 5வது இடம் ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு வந்தோன்னு சொல்கிறாரு, இது என்னுடைய கடைசி இடம், நான் இங்கே இறங்கிக்கிறேன், காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த மருத்துவமனையில் தான் நான் இருக்கிறேன், எனக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு சொல்கிறார். புற்றுநோய் 4வது நிலையை கடந்துருச்சு. நான் இன்னும் ஓரிரு வாரங்கள் அல்லது ஓரிரு நாட்கள், ஏன் இந்த இரவே கூட எனக்கு கடைசி இரவாக இருக்கலாம். அதனால் என்னுடைய பழைய நினைவுகளை எல்லாம் ஒரு முறை திரும்பி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உங்களை அழைச்சேன். முதல்ல போன வீடு என்னுடைய குழந்தைகளை நான் வளர்த்த இடம், என் வாழ்க்கை தொடங்கிய இடம் அப்படின்னு சொல்கிறார். 2வது ஆரம்ப பள்ளி, அது என்னுடைய லட்சியத்தை நான் வளர்த்தெடுத்த இடம், கண்டுபிடித்த இடம். 3வது என்னுடைய மனைவியோடு அன்பு செலுத்திய அந்த சிறிய உணவகம். 4வது இடம் என் வாழ்க்கை முடிந்து போன இடம், நான் என் மனைவியை விடைபெற்ற இடம், என் மனைவியின் கல்லறை. இந்த 5வது மருத்துவமனை என்பது நான் விடைபெறப் போகிற இடமாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய பணத்தை எடுத்து அந்த கார் ஓட்டுநருக்கு கொடுக்குறார். இந்த கார் ஓட்டுநர் அந்த பணத்தை வாங்க மறுக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை, என்னிடம் இனிமையாக நடந்து கொண்ட கடைசி நபர் நீங்கள் தான், இதை வைத்துக்கொள்ளுங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் என்னோட அன்பாக இருந்தீங்கல்ல, யாருன்னே தெரியாத ஒரு அந்நியர் நான், நீங்களும் ஒரு அந்நியர், நான் ஒரு வயதான முதியவன், நீங்கள் ஒரு இளைஞர், ஆனால் என்கிட்ட இவ்வளோ அன்பாக இருந்தீங்கல்ல, இந்த அன்பு போதும், இந்த தொகையை வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். போய் வாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இவர். போயிட்டு வாங்க மார்க்ஸ் அப்படின்ட்டு அவர் மருத்துவமனைக்குள்ளே போயிடுறார். இந்த கார் ஓட்டுநர் வெளியில் அந்த தொகையை காரில் வச்சுட்டு 1 மணி நேரமாக அவர் சொல்கிறார், நான் 1 மணி நேரம் அழுது கொண்டே இருந்தேன், அந்த இடத்தை விட்டு என்னால் போகவே முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் ஒரு பூங்கொத்தோடு நான் அந்த மருத்துவமனைக்கு போனேன். அவர் சிரித்த முகத்தோடு என்னை வரவேற்றார். இருவரும் ஒரு காஃபி சாப்பிட்டோம். அதன் பிறகு நான் தினமும் அவரை பார்ப்பதற்கு போய்விடுவேன். முடிந்த உணவுகளை வாங்கிட்டு போவேன், காஃபி வாங்கிட்டு போவேன், நியூஸ் பேப்பர் அவருக்கு படித்து காட்டுவேன். இனிமையாக அவரோடு அந்த தினம் நான் அவரை போய் இனிமையாக பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட. ஒரு 2 வாரங்கள் கடந்தது. இப்படியே நாங்கள் இனிமையாக பழகினோம். அவர் என்கிட்ட சொன்னார், நான் தனியாக போயிடுவேணும்னு நினச்சேன், ஆனால் உங்களை போன்ற ஒரு இனியமான மனிதர் எனக்கு கிடைத்தார்னு சொன்னார். ஒரு 2 வாரங்கள் போனது. அதிகாலை 3:17 மணி செவ்வாய்க்கிழமை அவர் இறந்து போனார் அந்த முதியவர். அவர் கைகளை பிடித்தபடி நான் அமர்ந்திருந்தேன்.
அழுது கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய இறுதி சடங்கு ஒரு 6 பேர், ஒரு 3 நர்ஸு, ஒரு பழைய பள்ளி மாணவர், கூட நான், ஒரு டாக்டர், அப்படியாக ஒரு ஒரு 6 பேரோடு நாங்கள் முடிஞ்சோம். அவர் கடைசியாக என்னிடம் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய நினைவுகள், என்னிடம் பேசாமல் போன என்னுடைய பிள்ளைகள், அவருடைய நினைவுகள், என்னிடமிருந்து கடந்து போன மாணவர்கள், இதெல்லாம் என் மனதில் ஒரு பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவர்களை பற்றியெல்லாம் கதை கதையாக அவர் கதைத்திருக்கிறார் இவர்கிட்ட. இந்த கடைசி தருணத்தில் நீங்கள் எனக்கு ஒரு இனிய நண்பராக மாறி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் அந்த நிறைவு செய்கிறார். இந்த கார் ஓட்டுநர் சொல்கிறாரு, நம் வாழ்க்கையில் அதன் பிறகு நான் கார் ஓட்டுவதே எனக்கு வித்தியாசமாகி போனது. நான் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் கூடுதலாக அன்பு செலுத்த தொடங்கினேன். ஏனென்றால் யாரோ ஒருவரின் கடைசி பயணமாக இருக்கலாம், நாம் சந்திக்கிற ஒரு மனிதருடைய கடைசி பயணமாக இருக்கலாம். ஆகவே நான் சந்திக்கிற ஒவ்வொரு அந்நியரிடத்திலும் அன்பு செலுத்த தொடங்கினேன், கூடுதலாக அன்பு செலுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த முதியோருடைய வாழ்க்கை, அந்த இளைஞர், அந்த கார் ஓட்டுநர் பகிர்ந்து கொண்ட நினைவுகள், இதையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது இந்த வாழ்க்கை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் எவ்வளவு பாரங்கள் இருக்கிறது. நாம் இந்த வாழ்க்கையை இனிமையாக கடந்து செல்ல ஏன் கூடாது? ஒவ்வொருவரிடம் நாம் ஏன் இனிமையாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் அந்த குறிப்பை. நானும் இதற்கு மேல் பேச முடியாத காரணத்தினால் நிறைவு செய்கிறேன். நன்றி.